இன்னைக்கு கிருஷ்ணன் தூது சபையில் பேசுறது. ஞானமாக இருக்கிற சகதேவனும் கட்டி போட்டான், யசோதையும் கட்டி போட்டாள். பகவான் பக்திக்கு கட்டுப்படுவான், அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. ஆனால் அவன் நினைக்கிறது தான் நடத்துவான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நாமளே ஒன்றுமில்லை, நம்மளோட மனுஷன் லெவலுக்கு நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறோம். இப்போ நான் சொல்கிறத கேட்கணும்னு ஒருத்தன் எப்போ சொல்கிறான்? இன்னும் அவன் அந்த ஆஃபீஸில் அதிகாரியாக இருப்பான், இல்லை குடும்பத்தில் சொல்கிறான்னா பணம் சம்பாதித்து கொண்டு வருவனாக இருப்பான், இருக்கோ இல்லையோ. ஏதோ ஒன்று மற்றவர்களை விட விஞ்சி நிற்கிற பொழுது நான் சொல்கிறத கேட்கணும்னு வந்துடுறது. அப்போ நமக்கே இப்படிங்கிற போது உலகத்தையே படைக்கிறவனுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பேர். நம்ம சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவா, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவா, ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவான்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பிரதேசத்தையே ஆளக்கூடியவா. அப்போ நமக்கு தோன்றது நாம் சொல்கிறத கேட்கணும். அப்போ நம்ம எப்போ நமக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் எப்போ உணர்றோம்னா, நாம் சொன்னது இன்னும் வெற்றி அடையாத போது, இல்லையினால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது. என்ன கவனிக்கணும், அதிகாரமே இருக்கலாம், பணபலம் இருக்கலாம். நாளைக்கு கீதைக்கு அஸ்திவாரமாக இப்போவே சொல்கிறேன், நாம் சொல்வதை எப்பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், அவாளுக்கு அது நல்லது கிடைக்குமே ஆனால் ஏற்றுக்குவா. அவளுக்கு பயன்படலைன்னு வச்சுக்கோங்க, நீ ₹1,00,000 கொடுத்தாலும் வேண்டாம்பா. நீங்கள் அங்கே தான் கவனிக்கணும். நாம் ஏதோ தனத்தினாலேயோ அதிகாரத்தினாலேயோ நாம் மற்றவர்களை வென்றுவிடலாம் என்று எண்ணக்கூடாது. அங்கதான் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், பகவான் இருக்கான். இப்போ பகவானே என்ன பண்ணுறான்? பக்தன் ஒன்று சொன்னா கேட்கிறான். என்ன கவனிக்கணும், சகாதேவன் சொல்லும் போதே சொல்லிட்டானே, நீ நினைச்சா நடத்தலாம், இல்லைன்னா நிறுத்தலாம். நான் சொல்றதை கேளுன்னே சொல்லலையே. அங்கதான் உண்மையான பக்திக்கு லட்சணம். நாம் அதனால்தான் பகவான்கிட்ட எந்த காரியம் பண்ணினாலும் நீ நடத்தி கொடு, நமக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருக்க. இப்போ நீங்கள் கல்யாண பத்திரிகை அடிக்கிறோன்னா என்ன அடிக்கிறோம்? பகவத் கிருபையால். நான் சின்ன வயசில் கேட்டேன், ரொம்ப சின்ன வயசில் பத்திரிகை படித்து விட்டு எங்கள் அப்பாட்ட, இப்போ பகவத் கிருபைன்னு போடுறாள், எல்லாருக்கும் நேர பெருமாள் சங்கு சக்கர கதாதாரியாக வந்து சொன்னாரோ அப்படின்னு இளமருந்து சொல்லியோ கேட்டேன். சிரிச்சார் எங்கப்பா. அப்படிலாம் சொல்லப்படாதுன்னாரு. இல்லைப்பா கேட்டுக்கிறேன், நீ சொல்லுன்னு. அதுக்கு எங்கள் அம்மா என்ன பதில் சொன்னான், நம்ம எப்போ அதை நடத்துகிறோமோ, அது எப்போ நடத்துறதுக்கு பிரயத்தனம் பண்ணி நடத்துகிறோமோ பகவத் கிருபை வந்தாச்சுன்னு அர்த்தம். அது நீங்கள் அதைத்தான் புரிஞ்சுக்கணும். நாம் எப்போ நடத்த ஆரம்பிக்கிறோம் ஒரு விஷயத்தை அப்படிங்கிற போது பகவான் நடத்துகிறான்கிற எண்ணம் இருக்கணும். நான் நடத்துகிறேங்கிற எண்ணம் வந்துருத்துனால் தோற்று போயிடுவோம்.
அங்கே தான் நீங்கள் பகவத் கிருபையோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். பகவத் கிருபை அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னால், அந்த பகவானுக்கும் நன்னா தெரியும் துரியோதனன் கொடுக்க மாட்டான். ஆழ்வார் சொன்னார் பாசுரத்தில், துன்று முடியான் துரியோதனன் பக்கல் சென்றங்கு. முடியாதுன்னு சொல்கிறத தவிர அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட போனானாம். அதுக்கு தான் நேற்றுக்கே விளக்கம் கொடுத்தேன். வித்துராழ்வார், குந்தி தேவி இவெல்லாம் காத்துன்னு இருக்கா பீஷ்மர் கிருஷ்ண தரிசனத்துக்கு. புரியுறதோ? அதுக்காக பகவான் போகிறான். இல்லைன்னா போவே வேண்டாமே, அவனோ தரமாட்டான்னு தெரியும். ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் போனான்னு. இந்த துரோணாச்சாரியார் பையன் அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, அவனை பிரிக்கணும் அவன்கிட்டேருந்து. விதுரனை வில்ல ஒடிக்க வைக்கணும். குந்தியை போய் கர்ணன்ட்ட அனுப்பி பிறப்பை சொல்ல வைக்கணும். அவன் இந்த தூத அடிப்படையாக வச்சுண்டு மற்ற காரியங்களை பார்த்தான். புரிஞ்சதோ? அதை தான் சகாதேவன் சொல்கிறான், நீ தூது போகிறேன்னு சொல்கிறது வெளிவேஷம். புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நாம் ஒன்றை கவனிக்கணும். எவ்வளவு பெரிய பக்தன். அதனால தான் தியாக பிரம்ம மாதிரி மகான்லாம் நீ தான் நடத்துகிற, நடத்தி கொடு கேட்குறா. அதைத்தான் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி ஊட்டணும். நாம் முயற்சி பண்ணணும், ஆனால் பகவான் தான் கிருபை பண்ணணும்னு வேண்டிக்கோ. நீங்கள் அதை வச்சு தான் ஒரு திருக்குறள் எழுதுகிறாங்க வள்ளுவர். முயற்சி வினையாக்கும்னு எழுதலை. அதில் நீங்கள் இன்னொரு வியாக்கியானம் கவனிக்கணும். முயற்சி அப்படின்னு சொல்கிற முடியும். முயற்சின்னா என்ன அர்த்தம்? எஃபர்ட். அது சரி, ரைட்டு. நான் எதிர்பார்க்குற பதிலே வரலையே. முயற்சி, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தமிழ்லேருந்து தமிழ் டிக்ஷனரி உத்தராத்துலேயும் இல்லை, இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்குது. இதை போய் வாங்குங்க, தமிழ் டு தமிழ். முயற்சிங்கிறதுக்கு அர்த்தம் எடுத்து பாரு. முயங்குதல்ங்கிறதுலேருந்து வந்தது. முயங்குதல்னாலே ரெண்டு பேர் சேர்றது. ஃபாலோ மீ. இந்த பூமியில் ரெண்டு பேர் சேராமல் எந்த காரியமும் பண்ண முடியாது. அது முதல்ல வச்சுக்கோ. ஒரு பையன் சொன்னால் நான் தனியாக தான் இருக்கேன்னு, நானே சமைச்சிக்கிறேன்னு. மளிகை சாமான்லாம் நீ தான் உற்பத்தி பண்ணியான்னு கேட்டேன். காய்கறிலாம் நீ தான் உற்பத்தி பண்ணியா? இன்னொருத்தர் வேணும் இல்லையோ? நீ ஒத்தன் இருக்கலாம். நம்ம ஒத்தர் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ரெண்டு பேர் சேரணும். நல்லா கவனிங்க. முயற்சிக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ? இரண்டு பேருடைய சேர்க்கை. முயங்குதல். தமிழ் டிக்ஷனரி போய் பாருங்க. கணவன் மனைவி சேர்றதே அதுக்கு பேரே தான் முயங்குதல். இப்போ ரெண்டு பேர் சேர்றோம் மொழியோ, இந்த ரெண்டு பேர் சேர்றது வெற்றி அடையணும்னா பகவான் கிருபை வேணும்னா முயற்சி திருவினையாக்கும். இந்த திரு கடவுள் கிருபை. முயற்சியின்மை, நீ ரெண்டு பேர் சேரலைன்னா இன்மை புகுத்தி விடும். நல்லா கவனிக்கணும். ரெண்டு பேர் சேர்ந்தாலும் மூணாவது ஆசாமியுடைய பகவானுடைய துணை வேணும். ஆனால் ரெண்டு பேர் சேராமல் பகவான் சேர மாட்டான், வரமாட்டான். அதுக்குத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சா, எல்லாத்தையும் பகவான் இருக்கான். அந்த ரெண்டாவது ஆசாமி சேர்றதுமே பகவான் கிருபை.
புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ நம்மளுடையது என்ன? இப்போ சொன்ன சித்தம்னால எஃபர்ட்னு பிரயத்தனம், அது தனி மனிதன் பண்ணுறது. அதனால் இன்னொருத்தர் சேர்றானே, அவன் சேரலைன்னா போச்சே, சேரலை நமக்கு வெற்றி கிடைக்காது. நீங்கள் வாழ்க்கையில் எண்ணி பாருங்கோ, எந்த காரியமும் இன்னொருத்தருடைய ஆதரவு இல்லாமல் செய்யவே முடியாது. ஆமாம், எந்த விஷயத்துக்கும் போங்க. ஆமாம், ஒரு ட்ரெயின் ஓட்டுறான் ஒருத்தன்னா அவனுக்கு அசிஸ்டண்ட் வேணும், அங்கே கூட முடியாது. அப்போது ஒருத்தர் சொல்லுவார், டிரைவரே இல்லாமல் ஓடுறதுன்னு. அதுக்கு 2-3 மிஷின் வச்சுருக்கானே, ஒரு மிஷினுக்கு மேலே இன்னொன்று இருக்கு. இந்த 2ங்கிறது இருக்குத்தானே இருக்கும். அதைத்தான் எல்லாருமே உணருங்கோ தயவு பண்ணி. எதுக்கு நான் இவ்வளவும் சொல்கிறேன்னா, அடுத்தது நிறைய பேர் இருந்ததுனால வெற்றி அடைய முடியாது. அதுதான் துரியோதனங்கிற. பஞ்சபாண்டவாள்கிட்ட இருந்த சைனியத்தை விட இவன்கிட்ட கூட. அத்த பாண்டவனை விட சைனியம் அவன்கிட்ட இருந்தது, ஜெயிக்கலை. காரணம் தெய்வானுக்கிரகம் இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? தெய்வத்துடைய கிருபை இல்லை என்னால் நாம் எதுவும் செய்ய முடியாது. நம்ம ஆனால் நம்ம பிரயத்தனம் பண்ணணும். அந்த பிரயத்தனம் பண்ணும்போதே பகவானை வேண்டணும், கிருபை பண்ணு. சிம்பிள் தியரி. அப்போ நீங்கள் கேட்பள், கடவுள் இல்லைங்கிறானே, இது அவன் எதுக்கு மெனக்கட்டு இல்லைன்னு சொல்லணும்? நல்லா யோசனை பண்ணிப்பார். இருக்கிறத எதுக்கு இல்லைங்கணும்? அவன் வெள்ளைக்காரன் ஒருத்தன் ரொம்ப நாள் சொன்னான், கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், உற்பத்தி பண்ணுன்னா ஒன்று. எதுக்கு நம்ம ஒரு கடவுளை இல்லைங்கணும்? நம்ம ஒரு கடவுளை உற்பத்தி பண்ணுவோம்னா. ஆமாம் சார், நீங்கள் ஒன்று வச்சுக்கோ, எதுக்கு இல்லைன்னு புலம்பணும்? சரி, அவனோ கடவுள் இல்லைன்னு விட்டான், இந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அவன் வேலையை பார்க்க வேண்டியதானே. எதுக்கு கடவுளை திட்டின்னு இருக்கான்? இல்லைன்னாச்சு. நான் அவளையே கேட்டேன், ராமாயணத்தில் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு பேசுகிறா, நீயோ கடவுள் இல்லைன்னு விட்ட, ராமாயணம் பாரதம் நடக்கலேன்னு விட்ட. அது எப்படி நடந்தா இவாளுக்கு என்ன? என்னுடைய ஆர்கியூமெண்ட், நீ இல்லைன்னாச்சு, விட்டுடு. நான் சொல்கிறேன் கரெக்டு தானே? இப்போ நீங்கள் படிக்கிறீங்களே ராமாயணம், நாம ராமாயணம் உபன்யாசம் முடிஞ்ச உடனே படிக்கிறீங்களா? அதில் ஒரு வாசகம் வருது, ஒரு விஷயம், சொர்க்கத்தை சம்புக சம்ஸ்துத ராம் அப்படின்னு படிக்கிறீங்களா? படிக்கிறேன். இந்த விஷயத்தை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவா ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறா. இதை கடவுள் உண்டுன்னு சொல்கிறவனுக்கு இப்படி ஒரு கதையே இல்லைங்கிற சம்மது பத்தாமல் அவள் ப்ரூஃபோடு தரா. எனக்கு அந்த கடவுள் இல்லை சொல்கிறவாளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் நல்லா பூரா படிக்கிறான், நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் சொல்கிறேனே, சொர்க்கத்தை சம்புக சம்ஸ்துதராம்னு படிக்கிறோம் இல்லையோ, அந்த கதை தெரியுமா? சம்புகன் கதை தெரியுமோ? தெரியலை. ஆனால் நீங்கள் கடவுள் உண்டுங்கிற இல்லைன்னு சொல்கிற அந்த அம்மா இதை கேலி பண்ணுறான். யூடியூப்பில் பாரு. இந்த அம்மா என்ன சொல்கிறா, சம்புகன்னு ஒருத்தன் இருந்தான் அயோத்தியில் ராமர் ஆட்சி பண்ணுற போது. அவன் ஹரிஜன், தபஸ் பண்ணான். எதுக்கு தபஸ் பண்ணான்னா மோட்சம் போகிறதுக்கு. இவன் தபஸ் பண்ண ஆரம்பிக்க ஒரு நாளைக்கு அந்த அயோத்தியில் ஒரு பிராமண பையன் காலமாயிட்டான். அப்போ நாரதர் வந்தார். ஏன் இப்படி காலமானான்னு கேட்டார் ராமர். இந்த சம்புகன் தபஸ் பண்ணுறான் அதனாலன்னர் நாரதர். ஓ, அங்கே போவோம்னர். சம்புகன்ட்ட போனார்.
அவன் உன்னை சேவிச்சு ராமனை வரவேற்றான். எதுக்கு நீ தவம் பண்ணுற? மோட்சம் போகிறதுக்கு. மோட்சத்தை கொடுக்குறவன் இவன் தான். நீ மோட்சம் போகணும்னா இந்த உடம்போடு போக முடியாது, உடம்பை நீத்துட்டு தான் போகணும், உடம்பை விட்டுட்டு. ஆமாம், நீ ஒன்று பண்ணுறியான்னார். என்னன்னா, நீ உடம்பை நீ விட்டேன்னா அங்கே ஒரு பிராமண பையன் பொழைப்பான், உனக்கு மோட்சமும் தரேன்னர். ஓகே டன் அப்படின்னா, என்ன எடுத்துக்கோ உயிரை, எனக்கு மோட்சம் தானே, புழைக்கட்டுமே ஒருத்தான் என்னால் என்ன. ராமர் வெட்டினர், அவனை மோட்சம் கொடுத்தார். இந்த பையன் பொழைச்சான். இதுதான் கதை. இது வால்மீகியில் இருக்குது. ஆழ்வாரும் எழுதுறார், கம்பனில் இல்லை, ஆழ்வார் எழுதுறார். சிறிதவள் சம்புகந்தனை கொன்று, ஆழ்வார் குலசேகர ஆழ்வார், அந்தணச் சிறுவனை மீட்டு அப்படின்னு இருக்கு. பகவான் அவன் என்ன எண்ணுகிறானோ நடத்துகிறான். ஆனால் நம்ம பகவானை வேண்டணும், எனக்கு இது நடக்கணும், எனக்கு அனுகூலமாக நின. நம்ம பகவானை வி ஆர் ரிக்வெஸ்டிங், பகவான்கிட்ட நம்ம விண்ணப்பம் வைக்கிறோம். புரிகிறதோ? பக்தி மேலிட தான் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் அவன் இசைக்கிறான். அவன் ஏற்றுக்கணும் நம்ம பக்தியை. நீங்கள் பகவான் நம்ம பக்தியை ஏற்றுக்கணும். ஏற்றுனுட்டானா என்ன வேணாலும் பண்ணுவோம். நம்ம அவன் ஏற்றுனுட்டானா இல்லையான்னு எப்படி தெரியும்? அதை கேளுங்கோ. நம்ம அன்னாடம் சௌக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கோமே, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ பகவான் ஏற்றுனுட்டான்னு. புரிஞ்சதோ உனக்கு? சரி, நீங்கள் கேட்பள், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் அவனும் சாப்பிட்றான், தூங்குறான். இப்படி உட்காருங்க, இங்கே இடம் இருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், அவனும் தானே சாப்பிட்றான், தூங்குறான்ங்கிறான். உண்மை. நம்ம இடத்துல 4 பேர் இருக்கோம். படிக்கிற குழந்தைக்கு தான் அம்மா சாதம் போடுவா, முரட்டுத்தனம் பண்ணுற குழந்தைக்கு தான் போடுவா. முரட்டுத்தனம் பண்ணுறான், படிக்கலைன்னு சோறு போடாமல் இருக்காலும். யோசனை பண்ணு. சுற்றுவான், ஆனால் சாப்பிட வாம்பான். பசி எல்லாருக்கும் ஒன்று தானே, தாயாராச்சே. புரியுறதோ? கெட்டிக்கார பையனுக்கும் போடுவா, சம்பாதிக்கிற பையனுக்கும் போடுவா. இதை விட பியூட்டி என்னன்னு கேளு. அது நாளைக்கு அந்த கட்டம் கர்ணன்ட்ட போய் தானம் வாங்கினானே, அதுதான். நம்ம அம்மா என்ன பண்ணுறா? நாளைக்கு வயசான ஒன்றை இந்த அடங்காமல் ஒரு பிள்ளை இருக்கானே, பாக்கி பிள்ளைகள் அடங்கி இருக்கா. இந்த அடங்காமல் இருக்கிற பிள்ளைய வயசு அவருக்கு அந்திம காலம் பிராணம் போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே சுப்புத்திரனா அடங்கி இருக்கானே ஒரு பையன், அவனை கூப்பிட்டு என்ன சொல்கிறா? உன் தம்பியை பார்த்துக்கோ, கை விட்டுடாதேன்னு கெஞ்சரா. கேட்குறாளா? நல்ல யோசனை பண்ணு. சரி, அம்மா செத்து போய்டுறா. இது வரைக்கும் அவன் வெட்டியாக சாப்பிட்டுன்னு இருக்கான்னு கமெண்ட் அடித்த இந்த அண்ணா இப்போது ஆஃபீஸுக்கு கிளம்புற போதோ வந்த உடனேயோ ஆத்துக்காரியை பார்த்து தம்பி சாப்பிட்டானான்னு கேட்குறான். அதே அப்போ அவனுக்கு அந்த தாயாருக்கு உண்டான குணம் வந்துடுறது. பார்த்தேளா? இதை கொடுக்கறதும் பகவான். அதனால் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு எல்லா விஷயத்துக்குமே அஸ்திவாரம். ஏன் நான் இவ்வளவு அச்சாரம் போடுறேன்னால், இன்னைக்கு தூது போகிறான், அஸ்தினாபுரத்துக்கு போனான். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், விதுராழ்வார் எல்லாரும் நிற்கிறார். விதுராழ்வார் குடிசையில் இருக்கார். அவர் குடிசையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. திருதராஷ்டிரன்ட்ட கேபினெட் மினிஸ்டர். தன்னோட ஒரு அண்ணன் பிள்ளைகள் காட்டில் கஷ்டப்படுறான்னு தானும் கஷ்டப்படுறான். நேற்றுக்கு நான் யட்சப்பிரசனம் சொல்கிற போது ஒரு சொன்னேன் விளக்கம், அப்புறம் தரேன்னு. நம்ம சாப்பிட்ற போது அண்ணா தம்பி, கணவன் மனைவி, பையன் பொண்ணு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும், தனித்தனியாக சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. உண்டிக்கிழங்கு விருந்தோடு உண்டல். விருந்துன்னா இன்னொருத்தர்னு அர்த்தம் இல்லை,
நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் விருந்து தான். அப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும். அவன் முதல்ல சாப்பிட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும். ஆமாம், அதுதான் லட்சணம். அதிவீர ராம பாண்டியர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சகோதரன் பேர் வரகுண பாண்டியன். 2 பேரும் ஒன்றா இருக்கா. ஒரு நாளைக்கு இந்த அதிவீர ராம பாண்டியர் பசிக்கிறது, எனக்கு சாதம் போடுன்னு விட்டார் அவன் அம்மாட்ட. அம்மா சொன்னாப்போ அவனும் வரட்டும்னா. ஏன்னார், உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோன்னா. என்னன்னா, செஞ்சுடரோன் மைந்தனையும், சூரியன் மகன் சுக்ரீவனை பார்த்துக்காதேன்னா வாலியோட சண்டை போட்டான். தென்னிலங்கை வேந்தனையும், விபீஷணன் சண்டை போட்டான் ராவணனோட. பஞ்சவரில் 5 பேரில் பார்த்தனையும் பாராதே, அர்ஜுனனை பார்த்துக்காதே, கர்ணனோட சண்டை போட்டான். பின்ன யாரை பார்த்துக்கணும்? அண்ணன் தம்பி ஒத்துமைக்குன்னா. நீங்கள் எல்லோரும் ராம லட்சுமணான்னு தப்பாக சொல்கிறேன். ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் அந்த ஒத்துமையை சொல்லலை. விஞ்சி விரதமே பூண்டு மேதினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார். ராமன் பரதன் தான் ஒத்துமை. ஏன்னா அவர் தானே ராஜாங்கத்தை விட்டு கொடுத்தார். ராஜாங்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது லட்சுமணன். கூட தண்டு பண்ண போனான், அதனால ராம லட்சுமணனுங்கிறோம். புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரே குடும்பமாக இருக்கோம். நம்ம ஆற்றுல வழக்கம், இப்போ ஆற்றுக்காரர் வெளியூர் போயிருக்கார் அப்படின்னா பொம்மநாட்டிங்க, நீங்கள் பொம்மநாட்டியை கேளுங்க, என்ன மம்மி இன்றைக்கி உங்கள் ஆற்றுல சமையல்னு. ஏதோ பருப்பு துவையல் பண்ணேன், ஒரு ரசம் வச்சுட்டேன். ஏன் சமைக்கலை அப்படின்னா, எங்கள் ஆற்றுக்காரர் வெளியூர் போயிருக்கார், மார்க்கெட்டில் பார்த்தா எல்லா காயும் அவருக்கு பிடிக்கும், அதனால் பண்ணலேம்பா. புரிஞ்சதோ? ஆம்பளையும் தெரிஞ்சுக்கணும், வெளியூர் போய் வளைக்கப்படாது. ஆமாம், நம்ம உணவு இருக்கே, நம்ம எல்லோரும் ஏன் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும், அதெல்லாம் செஞ்சு போட்டு சாப்பிட்ணும். புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியம் வரும். ஆமாம், நீங்கள் எதை எடுத்தாலும் உதறேன்னு சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் மகான்கள் சொல்கிறது நமக்கு ஒத்து வராது. அவள் சன்னியாசி, அவள் சொல்லுவா, நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம பொண்டாட்டி குழந்தை பேரம்பேத்தின்னு இருக்கோம், எல்லாரையும் உதறிட்டுலாம் போக முடியாது. ஆதிசங்கரர் எல்லாரையும் உதறுன்னா அவர் பிரம்மச்சாரி. புரியுறதா? ஆமாம், அவர் வியாக்கியானம் நமக்கு ஒத்து வராது. ஆமாம், பட்டினத்தாரும் கல்யாணம் பண்ணிட்டு அனுபவித்ததுக்கப்புறம் தான் சொன்னார். சாஸ்திரத்திலே இருக்குது தெரியுமோ, எல்லாரையும் உதறிட்டு சன்னியாசியாக போன்னு சொல்லலை. எல்லாருக்கும் செய்யறதை செய்ய, பக்தி செலுத்து. அதை போல புரிஞ்சுக்கோங்க. இது எதுவும் கூட வராதுங்கிறது சன்னியாசிக்கு தான். அவளுக்கு என்ன மடம் கூட வருமா? சொல்லு. நான் பேசுறது கொஞ்சம் எல்லோரும் கஷ்டமாக தான் இருக்கும். சொல்லு. எப்படி நீங்கள் மடாதிபதியெலாம் சன்னியாசியே இல்லை, அதையும் தெரிஞ்சுக்கோ. என் மடம் என் சிஷ்யன்கிறா. காஞ்சி காமகோடி பீடாதிபதி, சிங்கேரி பீடாதிபதின்னு தானே போட்டுக்கிறா. சன்னியாசிக்கு லட்சணம் தெரியுமா உங்களுக்கு? இந்த 4 மாதம்தான் ஒரு ஊரில் இருக்கணும், மற்ற நாள்லாம் ஒரு ஊரில் இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு வேளை தான் தங்கணும் ஒரு ஊரில். ராத்திரி மறுநாள் இன்னொரு ஊருக்கு போயிடணும். அந்த ஊர்லேயே தங்கினா பாந்தவியம் வந்துடும். மறுநாளைக்கு வெத்தலை பாக்கு பழம் எடுத்துன்னு போவேன், நானே போவேன், என்ன கல்யாணமா சௌக்கியமாம்பா. இல்லையா? கூடாது. இங்கே ஒரு சாமியார் வந்து தங்குறார் மயிலாப்பூர்லன்னா மறுநாள் காலத்தால் பார்த்தா அவர் தாம்பரத்தில் இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. அவன் தான் சன்னியாசி. அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ஹெட்ஸ் ஆஃப் த மட் ஆர் நாட் செயின்ஸ். ஆமாம், கருத்தை புரிஞ்சுக்கோ. இன்னொன்று, எல்லாத்தையும் பகவான் எல்லாத்தையும் உதறுன்னு சொல்கிறான். நாளைக்கு கீதையில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் உதறுன்னு சொல்கிற பகவான் எங்கால பிடிங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு தானே அஜ்ஞானம் இருக்குது. எங்கால பிடிங்கன்னு ஏன் சொல்கிறான்? அவனை பிடிக்காமலே கிருபை பண்ண வேண்டியதானே. புரிஞ்சுக்கோங்க. யாரும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உதறிட்டுலாம் வாழ முடியாது. அதெல்லாம் வெட்டி பேச்சு. சும்மா சொல்லுவோம் கோபத்தில், நான் போயிடுறேன்னு. புரியுறது?
அது கோபவசாத்து பேசுகிற பேச்சு. ஆமாம், அது ஒத்து வராது. எப்படி ஒத்து வரும்? அப்புறம் பையன் கர்மா பண்ணணுங்கிற அவன் உதறிட்டான்னா எனக்கு அம்மா அப்பாவே வேண்டான்னு சொல்லு. வியாக்கியானத்தை புரிஞ்சுக்கோங்க. தாமரையில தண்ணி மாதிரி இருக்கணும். ஆதிசங்கரர் சொல்கிறார், நம்ம இல்லறத்தில் இருக்கணும், பற்றுதல் இல்லாமல் இருக்கும். கிருஷ்ணர் தேடின்னு வரார் அஸ்தினாபுரத்தில். பீஷ்மாச்சாரியார் என் வீடுங்கிறார், அவகாசம் இல்லைன்னா. துரோணாச்சாரியார் என் வீடுங்கிறார், அவகாசம் இல்லை. விதுரனை தேடின்னு போகிறான், குடிசையில் இருக்கார். காத்து நிற்கிறார். ஜெய்கான்டிக் ஃபிகர் வந்து நிற்கிறான் பகவான். அப்படி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு. ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் பெரிய பெருமாள். அவர் நின்றுட்டார்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. அங்கே இருக்கிற கருடன் தான் பெரிய கருடன், தெரியுமா உங்களுக்கு? 32 அடி வஸ்திரம் கருடனுக்கு. பெரிய பெருமாள், பெரிய கருடன். அங்கே அந்த பெரிய பெருமாள் கிருஷ்ணனா வந்து நிற்கிறான். அப்படி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு. புல்லாங்குடலை இடுப்பில் வச்சுண்டு மயில் பீலி அசைய நிற்கிறான். விதுராழ்வார் கண்ணில் ஜலம் விடுறார். பிரபோ, ஊரே விதுரனை தாசி மைந்தன்கிறது. கிருஷ்ணனை பார்த்தார். எத்தனை ரிஷிகள் காத்துன்னு இருக்கா உன்னை சேவிக்கிறதுக்கு, நீ வந்து நிற்கிறையே எப்படி? கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, ஹே மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா, ஏ ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா, வர வேண்டும் வர வேண்டும், இது கோபாலனுடைய வீடுன்னு. அப்போ கிருஷ்ணர் என்ன நினைச்சாரா? எங்கள் அம்மா யசோத எனக்கு தெரியாமல் அஸ்தினாபுரத்தில் என்னைக்கு என் பேரில் பிளாட்டு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி வீடு கட்டினாள் அப்படின்னு தன்னுடைய கிரீடம் இடிக்க உள்ளே போனானாம். எங்கள் வில்லிபுத்தூரார் சொல்கிறார், அந்த விதுரம் குடிசைக்கு போனையே அது என்ன பார்க்கடல் நினச்சியா, இல்லை ஆதிசேஷன் படுக்கன்னு நினச்சியா, இல்லை உன்னை தினந்தோறும் சொல்கிற 4 வேதம் நினச்சியா, இல்லை எல்லா பிரளய காலத்தில் நீ படுத்துக்கிற ஆலையில நினச்சியா? முன்னமே துயின்றருளிய முதுபயோததியோ பன்னகாதிபாயலோ பச்சையாலிலையோ சொன்ன 4 வகை சுருதியோ கருதி நீ எய்துதற்கு என்ன மாதவம் செய்தது? குடிசை எப்படி தவம் செய்யும்? என்ன மாதவம், என்ன மாதவம்? அந்த மாவை சேர்க்கணும் என்னங்கிறதோட என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில்? தாசர்வாள் கேட்கிறார். பலியமனகே வாமன பந்தந்தே பகீரதமனய ஸ்ரீ கங்க பந்தந்தே முச்சுகுந்தகே ஸ்ரீ முகுந்த பந்தந்தே விபீஷண மனக ஸ்ரீராம பந்தந்தே விதுரன மனைய ஸ்ரீ கிருஷ்ண பந்தந்தே. சொல்லு, தேடின்னு வந்தியே நீ? அதைத்தான் இங்கே வில்லி கேட்குறான். கனகதாசர் கேட்குறார், இவன் பகவானோட திருவடி இங்கே படணும்னா அவர் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும் சொல்லு. எந்த எம்பெருமான் பிரகலாதனை ரட்சிப்பதற்கு தூணை பிளந்து கொண்டு வந்து காட்சியளித்த திருவடி, எந்த பகவானோட திருவடி மகாபலியை தேடி போனதோ, எந்த திருவடி உலகத்தை அளந்ததோ, எந்த திருவடி தசரதன் அரண்மனையில் நடந்ததோ, எந்த திருவடி விஸ்வாமித்ரன் பின்னால் போனதோ, எந்த திருவடி அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததோ, எந்த திருவடி மிதிலைக்குள் போனதோ, எந்த திருவடி பரதாழ்வான் திருமுடியை அலங்கரித்ததோ, எந்த திருவடி முகப்பெருமான் ஓடத்தில் ஏறியதோ, எந்த திருவடி விராதன், கவந்தன், சபரி, வாலி இவர்களுக்கு மோட்சம் கொடுத்ததோ, எந்த திருவடி ராவண கும்பகர்ணன் இருக்கிற இடம் தேடி போனதோ, எந்த திருவடி விபீஷணனை ஏற்றுக்கொண்டதோ, எந்த திருவடி பிறக்கும் பொழுதே வசுதேவர் திருமுடியை அலங்கரித்ததோ, எந்த திருவடி யசோதையால் கட்டப்பட்டதோ, எந்த திருவடி கோகுலத்திலே ஆயர்பாடியில்
வீடு வீடாக நடந்து சென்று வெண்ணையும் பாலையும் திருடி குடிக்க போனதோ, எந்த திருவடி கம்சனை தேடிச் சென்றதோ, எந்த திருவடி பக்தாளுக்கு அபயம் கொடுத்ததோ, எந்த திருவடி சபையிலே திரௌபதியை ரட்சித்ததோ, எந்த திருவடி வனத்திலே துர்வாசரிடம் இருந்து தர்மபுத்திரனை ரட்சித்ததோ, அதெல்லாம் திருவடி அல்ல. என் விதுராழ்வார் குடிசைக்குள் வந்ததே அதுவே திருவடி எனச் சொல்லுவார். உன்னமே துயின்றருளிய முதுப்பயோததியோ பன்னகாதி பப்பாயலோ பச்சை ஆலிலையோ. ஹே பிரபு, தியாக பிரம்மம் திருவையாறு திருமஞ்சன வீதியில் பாடின்னு இருக்கார். ராமனே வந்துட்டான் வேற ரூபத்தில். ராமன், லட்சுமணன், சீதை, அனுமார் பக்கத்தில் உட்காந்து பாட்டு கேட்குற. அனுமார் சத்து மாவு வெல்லம் கொண்டு வந்திருக்கார், சேர்த்து நைவேத்தியம் பண்ணார். இடிச்சு நாங்கள் போயிட்டு வரோம், தேசாந்திரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. சீதை மடியில் உட்கார வச்சுண்டா தியாக பிரம்மத்தோட பொண்ணை. இந்த 4 பேரையும் வழி அனுப்புவோன்னு வாசலுக்கு வந்தார். 4 பேரும் அந்த திருமஞ்சன வீதியில் நடக்கிற. அப்படி வாத்தை தாண்டி நான் பாருங்கோ கோதண்டபாணியாக காட்சி அளித்தேன். நான் தான் வந்தேன் கதறின. பால கனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீ ரமாலோலா ஏலானி தயராது. இப்போ வாழ்ந்தார் சார் 150 வருஷம் முன்னாள். மகான் தெரிஞ்சுக்கோங்க. பகவான் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்ம கூடவே இருப்பான். நீங்கள் சந்தேகமே படாதீங்கோ. எங்கேயோ பார்க்கடலில் இருக்கா, பரமபதத்தில் இருக்கான்லாம் நினைக்காதீங்கோ. நம்ம கூடவே இருக்கான். நீ அந்த மாதிரி எண்ணலைன்னா நீ சரியாக ஜெபிக்கலேன்னு அர்த்தம். நம்ம கூடவே இருக்க. ஒவ்வொருவர் பக்கத்திலே முருகன் தோன்றுவான், அவன் பாதத்தையே பற்றி கொண்டால் உங்கள் பக்கத்திலே முருகன் தோன்றுவான். சொல்லுங்கோ வேல் வேல் முருகா. பாட்டு கேட்டிருக்காளா? கேட்டதில்லை? கேட்டதில்லையா? அந்த நாளில் பாடுவாளே சார், பெங்களூர் ரமணி அம்மாள். மாமி சொல்லுங்கோன்னு சொல்கிறதே அழகு. சொல்லுங்கோ வேல் வேல். என்னம்மா சொல்லுவ? தெரிஞ்சுக்கோங்க, பகவான் நம்ம கூடவே இருக்கான். வேற எங்கேயோ இருக்கான்னா என்னது? பக்கத்திலே இருக்கான். சதா என்ன ஹிருதயதல்லின்னு பாடினாரு. நம்ம எதுக்கு அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு தேவையே இல்லையே. மராட்டிய கவி ஒருத்தம் வர்ணிச்சார். இவர் ஏதோ வேலையாக போயிட்டார். கிருஷ்ணர் வரும்போது விதுரன் மனைவி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறார். கிருஷ்ணர் உள்ள நுழைஞ்சுட்டார். தன்னோட அங்கவஸ்திரத்தை கொடுத்தாளாம் அவர்கிட்ட, கட்டின்னுவன். இந்த அம்மா கட்டிண்டு குளிச்சுட்டு புழக்கடை பக்கம் இருக்கிற வாழை மரத்தில் இருக்கிற வாழைத்தாரை வெட்டினாராம் அந்த அம்மா. இந்த வாழைப்பழத்தை வாழைத்தாரை எடுத்துன்னு வர. அது பழுத்திருக்கா பழுக்கலையா ஒன்றும் தெரியலை அவளுக்கு. அவள் எடுத்துன்னு கிருஷ்ணன்ட்ட உட்கார சொல்லி பழத்தை எடுத்து தோலை உரிச்சாளாம். தர்மபுத்திரன் சௌக்கியமா அப்படின்னு பழத்தை கீழே போட்டுவிட்டு தோலை கொடுத்தாளாம். பீமன் சௌக்கியமா? அவள் சௌக்கியத்துக்கெல்லாம் இவன் தோலை சாப்பிட்டான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னா. ஆமாம், விதுரர் வந்துட்டார். அவர் மண் குடிசையில் இருக்கார். ஆறு விதுரர். அவர் இந்த
தினமும் பயத்தங்கஞ்சி தான் சாப்பிட்றார். தன்னோட ஒரு அண்ணன் பிள்ளைகள் காட்டில் கஷ்டப்படுறாருன்னு தானும் கஷ்டப்படுறார். ஆமாம், அவர் இலையை போட்டுவிட்டார். இந்த பயத்தங்கஞ்சியை ஒரு தொன்னையில் கொடுக்கப்படாதோ, குடிச்சா அது மடம் மேடு பள்ளமாக இருக்குது. பயத்தங்கஞ்சியை விட்டார் கிருஷ்ணருக்கு. அது ஓடுறது. ஆமாம், எனக்கு ஒரு தாத்தா இருந்தார். அவர் கதவை சாத்திட்டு வா சாப்பிட்லாம்பார். ஏன் தாத்தா சாத்தணும்? யார் வரப்போகிறா? இல்லை உங்கள் பாட்டி சாம்பார் விடுவா, அது ஓடும்னு. அது அவர் அப்போ சொல்கிற போது தெரில, கல்யாணம் ஆனவுன்னு தான் தெரிஞ்சது. ஒரு பைத்தங்கஞ்சியை விட்டார், ஓடித்து. இப்படி தூக்கினார் கிருஷ்ணர் இலையை. இந்த பக்கம் வந்துருத்து, இப்படி தூக்கினார். அப்புறம் இப்படி வந்துருத்து. இங்கே ஒரு கை முளைச்சது, இங்கே ஒரு வரிசையாக கை முளைச்சி அதை எப்படியோ தொன்ன மாதிரி தூக்கிட்டார். அப்போ கிருஷ்ணரை கும்பிட்றார். ஆயிரக்கணக்கான கையோட காட்சி தரான். அப்போ தான் கிருஷ்ணர் சொன்னார், நான் ஆயிரக்கணக்கான கையோடு போனேன் இந்த இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணேன். ஆனால் அவன் என்னோட 2 கைக்கு மேலே வேலையே வைக்கலை விதுரா. உன்னோட பயத்தங்கஞ்சியை நான் குடிக்கிறதுக்குள்ளே படுற பாடு. அதாவது நமக்கு பிரேமம் இருக்குன்னா நாம் என்ன வேணாலும் கஷ்டத்தை சகிச்சுப்போம். புரிஞ்சதோ? ஆமாம், அதை தான் இப்போ உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற போது சொன்னேன். அஸ்திவாரம் பக்தி. அது பகவான்கிட்ட வைக்கிற பிரேமைக்கு பேர் தான் பக்தி. புரிஞ்சதோ உங்களுக்கு? புரிஞ்சுக்கோங்க. இல்லை, எதுக்கு வந்திருக்க? தூது வந்திருக்கேன். ஓ, அவன் பெரியவா பேச்செல்லாம் கேட்கறதே இல்லை. சரி, பகவானே இப்போ சொல்கிறான், நம்மளும் முயற்சி பண்ணுவோன்னு வந்தேன்னு பாருங்க. பகவானே சொல்கிற போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதே இந்த பொல்லாத வாழ்க்கை என்ன கஷ்டம்னா, நீங்கள் கேட்டிருந்தா கொடுத்துருப்பேம்மா, திருப்பிடுவான். திரும்பி உங்களுக்கு ஆமாம் கேஷ் நம்ம வி ஷுட் பி மோர் கேர்ஃபுல். நீ கேட்டால் தரமாட்டான், அது உறுதி. அது கேட்டால் தரமாட்டான். ஆனால் நீ கேட்கலேன்னு வச்சுக்கோ, நீ வந்திருந்தா கொடுத்துருப்பேன், நீ வரல. அதே பழியை நம்ம மேலே, அதாவது பழியை எப்படி இன்னொருத்தர் மேலே போடலான்னு இருக்கிறவா. அதுக்காக நம்ம விட முடியாதே. ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கே, அதைத்தான் அவன் சொல்கிறான். சபைக்கு வர்றார் கிருஷ்ணர். துரியோதனை முன்னாலேயே சொல்கிறான் இன்ஸ்ட்ரக்ஷன், யாரும் எழுந்திருந்து வரவேற்காதே, இந்த மாட்டுக்கார பயல் வரான், உட்காண்டே வரவேற்பு கொடுங்கிறான். விதுரர் கூட வரார். மயில் பீலி அசைய, இடுப்பில் புல்லாங்குழல் வச்சுக்கிண்டு பீதாம்பர தாரி இப்படி வரான். வரும்போது எல்லாரும் அவனை அறியாமல் எழுந்திருந்து நிற்கிறான். பகவான் இல்லையா, கண் தெரியாத திருதராஷ்டிரனும் நிற்கிறான். கிருஷ்ணர் வந்தார்ன உடனே அவன் துரியோதனன் மட்டும்தான் தன் ஆசனத்தில் இப்படி கால் மேலே காலை போட்டுன்னு உட்காண்டிருக்கான். கர்ணன் எல்லாமே நிற்கிறான். கிருஷ்ணர் இப்படி வரார், இவன் இப்படி உட்காண்டிருக்கான். ஏன்னா திருதராஷ்டிரன், காந்தாரி, துரியோதனன், அப்புறமா தான் பீஷ்மாச்சாரியார் எல்லாரும். இந்த பக்கம் சகுனி, கர்ணன் எல்லாரும். கிருஷ்ணர் இப்படி வரார். அவர் இப்படி பார்த்துன்னு வர்றார். எல்லாரும் நின்றுட்டுருக்கா, இவன் மட்டும் உட்காண்டிருக்கிறத பார்த்தார். இதை கனகதாசர் சொல்கிறார் கன்னடத்தில். இந்த பக்கத்து பூமியை ஒரு அமுத்தினான். இங்கே அமுத்தினா இது மேலே தானே போகும். அவன் உட்காண்டிருக்கான். தடன்னு உருண்டான். நேராக கிருஷ்ணர் திருவடியில் போய் விழுந்தான். கிருஷ்ணர் அவனை லாவகமாக எடுத்து, என்ன துரியோதனா, நானும் உன்னை தேடி கொண்டு வருகிறேன். என்ன இருந்தாலும் நீ பண்பாளர், எல்லோரும் நின்று கொண்டே வரவேற்கிறார்கள், நீதான் மரியாதை தெரிந்தவன், தண்டம் சமர்ப்பித்து அழகாக வரவேற்கிறேன் நான். அவனுக்கு எப்படி இருக்கும்? இதைத்தான் கனகதாசர் சொல்றார். கலிசுயோதனவோ லகதி கடகித பாதா பஜிசி பதுகல்லோ
மானவா